Hi and welcome to everyone. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சில ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் அப்படின்னு லேபிள் ஆகி வரும், ஒரு சிலது ஆர்கானிக்னு இருக்கும், வீகன் இருக்கும், க்ரூவல்ட்டி ஃப்ரீ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்போது நம்ம ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி லேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. ஸோ ஹெர்பல்னு இருக்கும், ஆயுர்வேதிக்னு இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் டாப்பாக கவர் பண்ணுற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக், நேச்சுரல், க்ரூவல்ட்டி ஃப்ரீ, வீகன். ஸோ இந்த 4 இதுவும் என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரம் நேச்சுரல். ஸோ ஒரு ப்ராடக்ட் நேச்சுரல் அப்படின்னு லேபிள் ஆகிருக்குன்னா என்னென்னா அட்லீஸ்ட் 70% ஆஃப் தி இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சோப்பே எடுத்துக்கலாம், ஆர் க்ரீம் எடுத்துக்கலாம், எதுனாலும் சரி வாட்டர் இல்லாமல் இருக்கக்கூடிய மீதி இன்க்ரீடியன்ஸில் 70% இயற்கையான பொருட்கள் இருந்ததுன்னா அதை வந்து நேச்சுரல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வெறும் நேச்சுரல் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா நீங்கள் சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்சஸ் அண்ட் அதர் நேச்சுரல் டிரைவ்ட் ஒரு டெரிவேட்டிவ் கெமிக்கல்ஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே ப்ராடக்ட் வந்து 100% நேச்சுரல் அப்படின்னு லேபிளாக இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மீதி இருக்கிற 30% இருக்கிற இன்க்ரீடியன்ஸுமே நேச்சுரலாக இருக்குதுன்னு அர்த்தம். அண்ட் அது அவுட்ரைட் ஜஸ்ட் கிளைம் பண்ணால் அந்தளவுக்கு பிலீவ் பண்ணாதீங்க. சர்டிஃபையிங் ஏஜென்சிஸ் இருக்குது, தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கி ப்ராடக்டில் வந்து போட்டிருந்தாங்கன்னா தான் இட் இஸ் வெரிஃபைடு நேச்சுரல் அப்படிங்கிறது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு எங்கெங்கே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பில்ஸு எல்லாமே வெரிஃபை பண்ணி மாதம் இல்லை வருஷம் ஒருக்கா ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நேச்சுரல், 100% நேச்சுரலுக்கு உண்டான வித்தியாசம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக். ஸோ நம்ம மரச்செக்கு எண்ணெய் போட்டால் அது ஆர்கானிக் கிடையாது, அது வந்து நேச்சுரல் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில். அண்ட் ரோட்டரியில் எடுத்தோம்னா நேச்சுரல் ப்ரெஸ்ட் ஆயில். ஸோ இதில் வந்துட்டு ஆர்கானிக் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும்னா ஒரு கோகனட் ஆயில், ஸோ தேங்காய் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேங்காயை வளர்த்துன கோகனட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பெஸ்டிசைட்ஸோ இதுவும் யூஸ் பண்ணாமல் 3 வருஷமாவது ஃபீல்டில் வளர்த்தி வந்த தேங்காயில் எடுக்கிற எண்ணெய் தான் வந்து ஆர்கானிக். ஸோ சும்மா வந்துட்டு நம்ம செக் எண்ணெய் போட்டு வி கான்ட் லேபிள் ப்ராடக்ட்டை வந்து ஆர்கானிக் அப்படின்னு லேபிள் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த லேபிளிங் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் நிறையா இருக்காங்க. ஸோ யூஎஸ்டிஏ, ஈகோசர்ட் இந்த மாதிரியான சர்டிஃபையிங் ஏஜென்சிஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு ஆர்கானிக் அப்படின்னு சர்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் மந்த்லி ஆடிட்ஸ் இருக்கும், பில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஹவ் அ ப்ராடக்ட் இஸ் லேபிள்ட் அஸ் ஆர்கானிக். அண்ட் நம்ம ப்ராடக்டோட பேக்கேஜிங்கில் வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற வேர்டு வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீகன் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி இருக்கும். ஸோ வீகன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான அனிமல் ப்ராடக்ட்ஸும் எடுத்து வச்சு பண்ணலை அப்படிங்கிறது தான் வீகன். ஸோ இன்கேஸ் நான் ஒரு வீகன் பிராண்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் கோட் மில்க் சோப்ஸ் ஆகட்டும் இல்லை மில்க் சோப் ஆகட்டும் எதுவுமே செய்யக்கூடாது. அண்ட் பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அனிமல் ஃபார்ம்லேருந்து டிரைவ் பண்ணி வர எந்த ஒரு ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது வந்து வீகன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் வீகன்லேயும் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ வீகன்னு சொல்லும்போது அது க்ரூவல்ட்டி ஃப்ரீ கிடையாது. ஸோ க்ரூவல்ட்டி ஃப்ரீ அப்படிங்கிறது எப்போ வரும்னு பார்த்திங்கன்னா செய்யப்பட்ட ப்ராடக்ட் வந்து அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணி பார்க்காம இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து க்ரூவல்ட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ப்ராடக்டை வீகன்னு கிளைம் பண்ணாலும் அனிமல் டெஸ்டிங் பண்ணலாம். ஸோ இட் டசன்ட் சே தட் அனிமல் டெஸ்டிங் பண்ணல அப்படின்னு. ஸோ அனிமல் டெஸ்டிங் பண்ணாத ப்ராடக்ட்டுங்கிற போது தான் க்ரூவல்ட்டி ஃப்ரீன்னு வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் க்ரூவல்ட்டி ஃப்ரீ தான். ஸோ இதில் க்ரூவல்ட்டி ஃப்ரீன்னு மட்டும் போட்டிருந்ததுன்னா அனிமல் டிரைவ் ப்ராடக்ட்ஸ் போட்டுக்கலாம், ஆனால் வந்துட்டு அனிமலில் டெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அந்த ப்ராடக்ட் ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே வந்து அனிமல் டெஸ்டிங் இல்லை அப்படின்னா இட் இஸ் கால்ட் எஸ் க்ரூவல்ட்டி ஃப்ரீ. ஸோ இதுதான் வந்துட்டு 4 டெர்மினாலஜிஸ். ஸோ இது மாதிரி வேறு ஏதாவது டெர்மினாலஜிஸ் நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்கனாலோ இல்லை வேறு ப்ராடக்ட்ஸில் படிக்கிறீங்கனாலோ இதுக்கான டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ அண்ட் சைனிங் ஆஃப் கவிராஜ் மோகனசுந்தரம். பை பை, ஹாவ் அ கிரேட் டே.